பயம் கொள்ளாதே, பதட்டம் கொள்ளாதே, அச்சம் தவிர நான் இருக்கிறேன். இதுதான் எனக்கு வராகியம்மா இன்னைக்கு உங்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் எனக்கு கொடுத்த தலைப்பு. தேடினோம் என்ன தலைப்பு, ரொம்ப நாள் கழித்து பேசுகிறோம். அப்போது என்ன செய்யறது, என்ன தலைப்பு நமக்கு தேவை அப்படின்னும் போது சரி, உங்களை போன்ற பக்தர்கள் ஏதாவது கமெண்ட்ஸில் கேள்வி எழுப்பியிருக்கீங்களா, அதுக்காக பேசலான்னு பார்த்தா எதுவுமே இல்லை. அந்த நேரத்தில் அம்மா கொடுப்பாங்க அப்படி யோசிக்கிற நேரத்தில் தான் இன்றைக்கி அம்மா கொடுத்த வாக்கு, பயம் கொள்ளாதே, பதட்டம் கொள்ளாதே, நான் இருக்கிறேன். இது எனக்காக கொடுத்த வாக்கு இல்லை, நம்முடைய பக்தர்களுக்கு அம்மா இந்த மகாவராகி டிவியின் மூலமாக கொடுக்கின்ற வார்த்தை. எதை கண்டும் பயம் கொள்ளாதீர்கள், எதை கொண்டு பதட்டம் கொள்ளாதீர்கள். பிரபஞ்சம் பயமுறுத்துகின்றதா, அல்லது மனிதர்கள் பயமுறுத்துகிறதா, கர்மா பயமுறுத்துகிறதா, நம்மளுடைய கஷ்டங்கள் பயமுறுத்துகிறதா, நம்மளுடைய கடன் பயமுறுத்துகிறதா, நம்மளுடைய சுற்றி இருக்கின்ற வார்த்தைகள் பயமுறுத்துகிறதா, கண் திருஷ்டி பயமுறுத்துகிறதா, கொல்லிக்கண்ணா, எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. வராகி அம்மாவை நினைத்து கொள்ளுங்கள். அந்த அம்மாவே என்ன செய்வாங்க, நமக்கான விஷயங்களை நம்மை நல்லபடியாக மாற்றுறதுக்கு வருவாங்க. அப்படி தான் அங்கே வாசலில் வேப்ப மரத்திட்டு வேண்டிட்டு வந்தாங்க. வழிபோக்காக வந்தது அந்த தூய்மை பணியாளர் உடம்புல உள்ளே வந்து கிடுகிடுன்னு அந்த கற்பூரத்திலேயே நாக்கில் கற்பூரத்தை வச்சாங்க, சுற்றி போட்டாங்க, அவ்வளோதான். அடித்து உச்சந்தியில் போட்டு போனாங்க, அவ்வளோதான், காணாமல் போயிடுச்சு பஸ்வம். அதுதான் கொற்றவை காளி. அதான் நினைங்க, அந்த நேரத்தில் நமக்கு பயம் வருதா, பதட்டம் வருதா, கவலையே படாதீங்க. இந்த கிரகணமாவது என்ன பயமுத்துறாது, பிசாசாவது, ஏவலாவது, பில்லி சொல்லுங்க, மனுஷங்களை கண்திருஷ்டியாவது, வயிற்றெரிச்சலாவது, வராகி அம்மா கூடுங்க, அத்தனையும் ஒரே நிமிஷத்தை எடுத்துக்கொள்ளுவாங்க. இன்றைக்கி எப்போதுமே அவங்க தலைப்பு எண்ணியறியாமல் தான் பேசுவாங்க. ஆனால் இன்றைக்கி உள்ளார்த்தமாக முக்கியத்துவமாக இதை அறிவுறுத்தினாங்க. இது எதற்காக, எனக்கு மட்டுமா இந்த அறிவுறுத்தல், நான் இந்த அறிவுறுத்தல் கிடச்சி தான் நான் அவங்க முன்னாடி இவ்வளோ அப்படியே பொலிவோடு வந்து நிற்கிறேன். இதே மாதிரி எதற்காக உங்ககிட்ட சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களில் பல பேருக்கு இந்த பயம் இருக்கின்றது, உங்களில் பல பேருக்கு இந்த பதட்டம் இருக்கிறது. வராகி பக்தர்கள் நம்மளே அறியாமல் ஏதோ ஒரு அச்சம் சூழ இருக்கின்றது அப்படின்றதுக்காக தான். யாருமே பயப்படாதீங்க, நான் இருக்கிறேன், நான் வருகிறேன், வராகின்ற வார்த்தையை என் மூலமாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த வார்த்தைகள் எனக்கும் பொருந்தும், உங்களுக்கும் பொருந்தும். வராகி அம்மா இருக்க கவலையேன். வராகி அம்மா இங்கே பாருங்கள், நீங்கள் என்னோட இருக்கீங்க, என் மேலே இத்தனை கஷ்டங்கள் வருது, என் மேலே இத்தனை வார்த்தைகள் வருது, எனக்கு தெரியாது. இனிமேட்டு என்கிட்ட வர வார்த்தைகள், வேதனைகள், கஷ்டங்கள் எல்லாம் உங்களோடது, நான் அமைதியாக இருக்கேன் அப்படின்ற அப்படியே மொத்தமும் சரணடைஞ்சிட்டு தைரியமாக இருங்க. அச்சம் தவிர, அந்த பிரச்சனையை பார்த்து அச்சம் கொள்ளாதீங்க. வராகியமாக உங்களை காப்பாற்றணும். இது எனக்கு மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்க பல பேருக்கு நடந்திருக்கு. அதனால தான் வராகி பக்தர்களுடைய அந்த என்ன சொல்கிறது, அதனுடைய எண்ணிக்கை பெருகி கொண்டே வருகின்றது. வராகி அம்மாவுடைய அந்த ஆலயங்கள் பெருகி கொண்டே வருகின்றன. வராகி அம்மாவுடைய அந்த நாடி செல்கின்ற பக்தர்களுடைய கூட்டம் அதிகரித்தே வருகின்றது. காரணம் எதுன்னா, உங்களை காட்டிலும் நம்மளை காட்டிலும் நம்புகிற வராகியம்மா நம்மளை ரொம்பவே பத்திரமா பார்த்துப்பாங்க. அதுதாங்க வராகியம்மா. பயம் கொள்ளாதே, பதட்டம் கொள்ளாதே, அச்சம் தவிர. வராகியம்மா இருக்கும்போது நம்ம கவலையே பட வேண்டாம். இந்த மாதிரி பயம் துரத்துறது, வேதனை ரொம்ப கொடூரமாக இருக்குது, செய்வினையோ, பில்லி சூன்மையோ, மாந்திரிகமோ, இல்லாட்டி மிகப்பெரிய கடன் தொல்லையோ, கோள்கள் ரீதியான அந்த கொடுமைகளா அப்படின்னும் போது தான் அந்த நேரத்தில் ஒரு பயம் பெருசாக போனோம் அப்படின்னும் போது தான் அந்த வராகி மாலை ரொம்ப நமக்கு வலிமை கொடுக்கும், ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும் அந்த வராகி மாலை. ஆனால் அந்த வராகி மாலையை வீட்டுக்குள்ளே பிரயோகப்படுத்தாதீங்க. ஏன்னா ஏற்கனவே ஒரு நெகட்டிவ் எனர்ஜி இருக்கும்போது வராகி மாலை படிக்க என்னாகும், அந்த நேரத்தை ரொம்ப அக்ரெசிவானா அவங்கள ஃபேஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அதுக்கான பலம் இருக்காது. சில நேரத்தில் அது உடலுக்கு மேலே வர அச்சுறுத்தலாக கூட இருக்கலாம். அதுக்கு பதிலாக நம்ம கோயிலுக்கு போயிட்டு வராகி மாலையை படிக்க ஆரம்பிங்க. அந்த வேகத்தோடையே வராகியம்மா நம்மளோடையே வராங்கன்னு நம்ம படிக்கும்போது நமக்குள்ள ஒரு கொற்றவியாக, காளியாக, பலம் பொருந்திய காளியாக வராகியம்மா நமக்குள்ளே வந்துடுவாங்க. அப்போது நம்ம சுற்றி யாராவது நம்மளை காயப்படுத்தினாலோ, கஷ்டப்படுத்தினாலோ, கடினப்படுத்தினாலோ, பொறாமைப்பட்டாலோ, வேதனைப்பட்டாலோ அது அத்தனையுமே பஸ்மமாயிடும். ஏன்னா கண்ணடி
பட்டாலும் படலாம், கல்லடி பட்டாலும் படலாம், கண்ணடி படலாம் அப்படின்வாங்க. அந்த சில பேரோட கண் பார்வை எல்லோரும் சொல்கிறாங்க, சனீஸ்வர பகவான் தான் தீய பார்வை அப்படின்னு நம்மளுடைய சேனல்லலாம் நிறைய படத்துலலாம் போட்டு காட்டுவாங்க. அது தீய பார்வை யார் அப்படின்னா, நிறைய மனிதர்களுடைய பார்வை. அது ஒரே நிமிஷத்தில் அவங்களுடைய அழகை யார் கண் திருஷ்டிக்கு மாட்டிக்கிறாங்களோ அவங்களுடைய ஒரே நேரத்தில் அவங்களோட அழகை வேதனைப்படுத்துகிறோம். அடுத்த நிமிஷம் அவங்க நல்ல ஆடை உடுத்த மாட்டாங்க, வேதனையோடு இருப்பாங்க, பிரச்சனைகள் ரொம்ப ஜாஸ்தியாக அவங்க பெருசாகிடும், காரணமே இல்லாமல் அழுவாங்க, காரணமே இல்லாமல் வீட்டுக்குள்ளே சண்டை வரும், காரணமே இல்லாமல் எந்த பண்டிகைகளும் எந்த திருமண நிகழ்ச்சிகளும் கலந்துக்க முடியாது, தூங்கிட்டே இருக்கணும்னு தோணும், அழுதுகிட்டே இருக்கணும்னு தோணும், குளிக்க தோணாது, சாப்பிட தோணாது, எந்த வேலையும் கவனிக்க சொல்லாது, பிரச்சனை வரும். வெறும் கண் திருஷ்டிங்க. வெறும் அந்த கண்ணை இவன் நல்லா இருக்கானே, இவனா ராஜா மாதிரி இருக்கான், ராஜபாட்டு ரங்கதுரை மாதிரி இருக்கானே அப்படின்னாலே போதும். இவன் என்ன கஷ்டம்னாலும் இவன் சிரிச்சிட்டே இருக்காளே, இவளுக்கிட்ட மட்டும் என்ன இவ்வளோ தேஜஸ் இருக்குது, கருப்பாக இருந்தால் கூட இவ்வளோ அழகாக இருக்காங்களே, சும்மா சாதாரண வருமானத்தில் தான் இவங்க இருக்காங்க, ஆனால் இவங்க எப்படி கோட்டீஸ்வர வாழ்க்கை இருக்காங்களே. சரி, நம்ம என்ன சம்பாதிச்சாலும் கவர்மெண்ட்டில் எவ்வளோ பெரிய போஸ்டர் இருந்தாலும் நமக்கு இல்லையே, இவங்க மட்டும் அப்படின்னாலே போதும், அவ்வளோதான் முடிஞ்சது கதை. நிஜமாக மிகப்பெரிய தீய அதிர்வலைகள், மிகப்பெரிய துச்சாதனனும் சகுனியும் கூனி கிழவியும் நுழைஞ்ச மாதிரி தாங்க. அவ்வளோ பெரிய விஷயங்கள் நடந்து அப்படியே முடிஞ்சிடும். அந்த மாதிரி நேரத்தில் நமக்கு ஒரே துணை என்ன அப்படின்னா, வஜ்ரகோஷ வராகி, அஸ்வரூடா வராகி, ஓம் நமோ வராகி, ஸ்ரீ வராகி, ஜெய் வராகி அப்படின்னு சொல்லிட்டு உடனே உங்களுக்கு யாராவது கஷ்டம் கொடுத்தாங்களா, வேதனை கொடுத்தாங்களா, கவலை கொடுத்தாங்க, கிடுகிடுன்னு போங்க. அப்படியே மஞ்சளால் எடுத்துகிட்டு கஸ்தூரி மஞ்சளோட முகத்தை அலம்பிக்கோங்க, கை காலெல்லாம் முகத்தை வாங்க, இல்லாட்டி மஞ்சளை போட்டு நல்லா தலைக்கு குளிங்க. நேரம் அந்த மஞ்சள் வாசனை அம்மா கிட்ட விளக்கேற்றுங்க. விளக்கு முன்னாடி ஒரு ஜோதி முன்னாடி உட்காருங்க. அந்த ஜோதி முன்னாடி உட்காரும் பொழுது அதுலேருந்து அந்த ஒளிக்கற்றைகள், அந்த அருப்பெருஞ்சோதி, அருப்பெருஞ்சோதி, தனிப்பெருங்கருணை அருப்பெருஞ்சோதி, அதுலேருந்து வர அந்த ஒளிக்கற்றைகள் இருக்குது பார்த்தீங்களா, அது நமக்கு மிகப்பெரிய வைப்ரேஷன் கொடுக்கும். வார்த்தைகளால் ஒருத்தர்கிட்டையும் மற்றவர்கிட்டையும் கருத்து பரிமாறிட்டு போது இன்னும் அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன் இருந்துகிட்டே இருக்கும். நல்லவங்க தான், நம்மளும் நல்லவங்க தான், அப்படியே தோண்ட போய் அவங்களுக்கு கருத்து பரிமாணம் நெகட்டிவ் வைப்ரேஷன். இல்லாட்டி யார் நமக்கு கஷ்டம் கொடுத்தாலும் அவங்களுக்கே புரிய வைக்கணும்னு நினச்சாலும் நெகட்டிவ் வைப்ரேஷன். அதை விட்டு கஸ்தூரி மஞ்சளால் முகத்தை அலம்பிட்டு, பன்னீர், கஸ்தூரி மஞ்சள், அதுக்கப்புறம் கோமியம், வேப்பலை சாறு, இது மாதிரி எதை வேணால் நம்ம கலந்து மிக்ஸ் பண்ணி முகத்தில் வீடு ஃபுல்லாக தெளித்து விட்டுட்டு, நல்ல வீடை நல்லா தொடச்சிட்டு, விளக்கேற்றிட்டு, அந்த சாம்பிராணி புகை போட்டு கடல் முன்னாடி உட்காந்து பாருங்கள். எண்ணி 24 மணி நேரம் 48 நாள் எந்த ஒரு பிரச்சனையெல்லாம் தொடர்ச்சியாக 3 நாளுங்க, அந்த பிரச்சனை இருந்த இடம் தெரியாமல் போயிடும். அத்தனை கோபங்கள், அத்தனை கதறல்கள், அத்தனை வேதனைகள், திரும்பி பார்த்தா ஒன்றுமே இருக்காது. இவ்வளோதானா, எங்கே போச்சு அத்தனை பிரச்சனைங்க, எங்கே போச்சு அத்தனை கண்ணீர்கள், எங்கே போச்சு அத்தனை வார்த்தைகள் மாறிடும். ஏன்னா அந்த கண் திருஷ்டி அப்படியே வீட்டுக்குள்ளே செய்வனை வச்சா எப்படி ஆட்டி படைக்க அந்த மாதிரி மாறிடும். இதெல்லாம் நிவர்த்தி செய்கிற ஒரே அம்மா அந்த கொற்றவை காளி வராகி அம்மா. அப்போ குண்டலை புறவாசினி, சண்டமுண்ட விநாசினி அவங்களெல்லாம் நினைக்கக்கூடாது. கொற்றவை காளியாக, மகா வராகியாக, தஞ்சாவூர் வராகியாக, ராஜராஜ சோழனுடைய அந்த கொற்றவியாக, நீங்கள் பரணி நாயகியாக நீங்கள் அந்த அம்மாவை நினச்சி பாருங்களேன். பரணின்னா என்ன தெரியுமா? கலிங்கத்து பரணி, தக்கியாக்க பரணி, அந்த ஒட்டக்கூத்தர் ஜெயங்கொண்டாடுறது என்ன அப்படின்னா, 1000 போரை வென்றவர் மேலே அரசன் மேலே பாடப்படுகின்றது. அப்போ பரணி என்று சொன்னால் போரில் வெற்றி பெற்றது. அப்போ அந்த போரில் வெற்றி பெறுவதற்கு காரணமாக இருப்பது யார்? வராகி அம்மா. அந்த வராகி அம்மாவை நினச்சிட்டீங்க அப்படின்னா, அம்மா நீங்கள் பார்த்துக்கோங்கம்மா, என்னை இப்படி கஷ்டப்படுத்துகிறாங்க, இப்படி வேதனை கொடுக்குறாங்க, என்னை சுற்றி இருக்கிற மக்களுக்கு, என்னை நாடி தேடி வர மக்களுக்கு இவ்வளோ பிரச்சனை, உன் பக்தர்கள் என்னை நீங்கள் தேடி வராங்க, அவ்வளோதான், பொறுப்பை ஒப்படைச்சிடுங்க. வார்த்தைகள் மிகப்பெரிய ஆயுதம். உங்கள் மேலே தாக்குகின்றவர்களுடைய வார்த்தைகளும் மிகப்பெரிய ஆயுதம். நம்ம எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் தவண்டு போயிடுவோம், எவ்வளோ பெரிய சக்தியாக இருந்தாலும் தவண்டு போயிடுவோம். அதே போல் அந்த வார்த்தைகள் நம்ம அடுத்தவங்ககிட்டயே நம்ம
பகிர்ந்துட்டாலும் அதுவும் மிகப்பெரிய ஆயுதம், நம்மளை வந்து குறுகியதாகிடும். சமீபத்தில் நான் யூடியூப்பில் நான் பார்க்குறேன், பேராசிரியர் பர்வீன் சுல்தான் அவர்களுடையது. இஸ்லாம் மதத்தை சேர்ந்த பெண்மணி தான். ஆனால் அங்கே அந்த பர்வீன் சுல்தானிடம் என்ன இருக்குது அப்படின்னா, உள்ள தூய்மை ரொம்ப அதிகம், வாக்கினுடைய தூய்மையே அதிகம். கல்லூரி காலகட்டத்திலே எனக்கு வந்து எனக்கு அடுத்த வருஷம் அந்த மாணவி அவங்க இருந்தாங்க. அவ்வளோ திருதிருப்பு பர்வீன் சுல்தான் அவங்களிடம். மிகப்பெரிய பேச்சாளர். அந்த நேரத்துலேயே வந்து ஒரு கனிவு, ஒரு கண்ணியம், ஒரு மரியாதை. நானும் அந்த நேரத்தை தமிழ் இலக்கிய மாணவி. நான் 3ஆம் ஆண்டு படிக்கும்போது அவங்க முதல் ஆண்டுக்குள்ளே நுழையிறாங்கன்னு நினைக்கிறேன். அப்போவே அந்த அந்த ஒரு பவ்யம், ஒரு ஆளுமை, அதுதான் பெரிய சிறப்பு. பர்வீன் சுல்தானா கிட்ட இருக்க பெரிய சிறப்பு என்ன அவங்க கிட்ட அப்படின்னா அந்த ஆளுமை. அந்த ஆளுமையில் வந்து இன்னொரு புதஞ்சிருக்குது அப்படின்னா, அந்த கம்பராமாயண சொற்பொழிவுகள்னால் அதோடனா இணைந்து இந்து மதத்தின் மீதமாக இருந்தாலும் சரி, இஸ்லாம் மதத்தின் மேலே இருந்தாலும் சரி, கிறிஸ்துவ மதத்தின் மேலமாக இருந்தாலும், பௌத்த எல்லா மதத்தின் மேலும் இருக்கின்ற ஒருமித்த கருத்து பற்றுதல். எந்த மதத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் என்ன போல தான் அவங்களும் வந்து எல்லா மதத்தினுடைய உயரிய கொள்கைகளையும் உன்னத நோக்கத்தை மட்டும்தான் பார்ப்பாங்க. அப்படி பார்க்கும்போது அவங்களோட பெரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அவங்களுடைய பெரிய பொக்கிஷம் நான் சின்ன வயசுலேருந்து அவங்கள கவனித்தது அப்படின்னா, அவங்களுடைய ஆளுமை. அந்த ஆளுமை அவங்களோட வார்த்தைகளையும் வெளிப்படும். அதே நேரத்தில் அவங்கக்கிட்ட இருக்கிற அந்த கண்ணியம், அதே அந்த ஒரு கடமை, இந்த ஒரு விஷயங்கள் எல்லாம் அந்த அவங்களுடைய ஒரு பெரிய சிறப்பு. அவங்களுடைய பேச்சாற்றலை யூடியூப்பில் நான் பார்த்தேன். காளியை பற்றி அவங்க பேசின விஷயம், அந்த காளியை பற்றி பேசும்போது அவங்க சொன்ன அந்த விஷயம், அந்த காளி பலம் பொருந்திய காளியாக இருக்கா. அந்த பலம் பொருந்திய காளி வந்து அந்த அரக்கை அழிக்கணும். எப்படி அழிக்க முடியும்? அரக்கனால் அழிக்க முடியும். அப்போ அந்த அரக்கங்கிட்ட என்ன கற்றுக் கொடுக்குறாங்க? அந்த அம்மாவை பற்றி அசிங்கசியமாக பேசு. அந்த காளிகிட்ட போயிட்டு ரொம்ப கேவலமாக அந்த அம்மாவை திட்டு. தண்ணி அறியாமல் வார்த்தைகள், கேவலமான வார்த்தைகள் போக 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 என்னை பார்த்து கேவலப்படுத்துகிறான்னு நம்ம கோவப்பட்ட உடனே நம்மளுடைய உண்மை இயலாமை வந்து வெளிப்பட ஆரம்பிச்சிடும். அப்போ நானுன்றதுக்குள்ளே வந்த உடனே நம்ம ஷ்ரிங்க் ஆகிடுவோம், குறுகிடுவோம். அப்போ அப்படியே காளி குறுகிடுவா. அந்த நேரத்தில் நீ அந்த உன்னோட வாளால் அவனை வெட்டி சாய்ச்சிடு, உன் சக்தியால் அழிச்சிடுன்னு சொல்லி அனுப்புவாங்களாம். அது அந்த பர்வீன் சுல்தானா அந்த பேராசிரியர் சொன்ன விதம் இருக்கேன், அழகுன்னா அழகு. அதாவது அந்த சொன்ன அந்த ஆளுமை தான். அதில் எப்படி மாறி பேசினாங்க, அதுலேயும் நிறைய இடைச்செருகல்கள், கமெண்ட்ஸ், அதெல்லாம் விட்டுருங்க. அந்த இடத்துல இருக்கிற முத்தாய்ப்பான கருத்து என்ன அப்படின்னா, ஒன்றே ஒன்று, ஒரு பெண்ணை ஒரு ஆண் அழிக்கின்ற இல்லை ஒரு பெண்ணை அழிக்கினாலும் சரி, ஒரே ஒரு மிகப்பெரிய ஆயுதம் என்ன அப்படின்னா தவறான வார்த்தை பிரயோகம். ஒரு தவறான வார்த்தை பிரயோகத்தை ஒரு பெண்கிட்ட கொடுத்தாலே அவளை எப்பேற்பட்ட பெண், எவ்வளோ தெய்வ சக்தியாக இருந்தாலும், பேராற்றல் பொருந்திய ஜான்சி ராணியாக இருந்தாலும், ஒரு பெண்ணை ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ வார்த்தையால் அழிக்கலாம். இதை தான் பேராசிரியர் பர்வீன் சுல்தானா எதில் சொல்கிறாங்க, அந்த காளியை வந்து அழிக்கிற கற்றுக் கொடுக்குறாங்க. அப்போது அந்த காளிக்கிட்ட பெரிய பிரம்மாண்ட காளி, அந்த காளியை போய் அழிக்கிறான். அவன் காளி முன்னாடி அந்த அரக்கை இத்தூண்டா இருக்கான். அந்த அரக்கை வந்து காளியை அழிக்கணும். அப்போ கற்றுக் கொடுக்குறாங்க, காளியை நீ அழிக்கணும்னா அவளை அசிங்கமாக திட்டுன்னு. அப்போது அந்த காளியை திட்ட 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 அந்த காளி என்ன பண்ணுறா, அந்த வார்த்தைகள் அவன் மேலே ஏற 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 அந்த இடத்துல எப்படி சௌந்தர்லகரை பாடும்போதும் அபிராமேய அந்தாதியை பாடும்போதும், இதெல்லாம் பாடும்போதும் காமாட்சி விருத்தம் பாடும்போது அம்பாள் வந்து அப்படியே சொருபம் மாறா. ஆனால் திட்டும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே ஷ்ரிங்காராங்க, குறுகி போகிறாங்க. அப்போது காளியாக இருந்தாலும் சரி, அந்த அவதூறான வார்த்தைகளை கேட்க கேட்க அந்த இடத்துல அந்த வார்த்தைகள் அவன் மேலே கணைகள் விழ விழ தண்ணி அறியாமல் காளி அப்படி சின்னதாயிட்டே வராங்களாம். அந்த நேரத்தில் பார்க்குறாரு பரமேஸ்வரன், ஆஹா இவ்வளோ பெரிய காளியை வச்சு தானே அந்த அரக்கனை அழிக்கணும், அதுக்காக தானே இந்த காளியோட அவதாரமே. ஆனால் அந்த காளியே கேவலமான வார்த்தைகளை திட்டி அப்படியே சின்னதாக்கிட்டானு. இப்போ என் மனைவியை காளியாக மாற்றிய, பார்வதியை காளியாக மாற்றி அமிச்சேன். ஆனால் இன்னைக்கு காளி அந்த வார்த்தைகளை அசிக்கப்பட்டு கூனி குறுகி உக்காந்துட்டாலே, நான் இப்படி என்ன பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கும் பொழுது தான்
உடனே பரமேஸ்வரன் என்ன செய்கிறாரு, அப்படி என்ன செய்கிறாரு, அந்த காளியை வந்து வர்ணிக்கிறாரு. தாயே, நீ எதற்காக வந்தா? நீ என்ன பார்வதியா பாசம் காட்டுறதுக்கு? நீ பலம் பொருந்திய காளியார்த்திய, வலிமையுடைய சக்தியாச்சே, உன்னை அழிக்கவா முடியும்? நீ தீய சக்தியை அழிக்க பறந்தவளாச்சே. நீ பார்வதின்ற ஒரு கருணையோட தாயா இருந்தான்னா, பெண்மையோடு இருந்தான்னா, இவ்வேற்படைய ஆண் ஆதிக்கத்தை அந்த அரக்கனை நீ எப்படி அழிக்க முடியும்? நீ பரதேவதையாச்சே, உலகத்தையே போஷிக்கின்றாச்சே. உன்னுடைய இவ்வளோ பெரிய உடல் எங்கே போச்சு? உன்னுடைய 12 கைகள் வந்து 16 கைகள் உனக்கு எங்கே போச்சு? உன்னுடைய ரத்தத்தை குடிக்கின்ற நாக்கு எங்க போச்சு? அனல் கக்குகின்ற கண்கள் என்ன போச்சு? தன்னு அதுந்து போற வீராவேசமுடைய உன்னுடைய அந்த உருவம் எங்க போச்சு? நீ நடந்து வா, அதிர்ந்து வா, பர காளியா மாறு. உன்னை எதிர்க்க உட்காந்து அழிக்கின்ற அந்த அரக்கனை தீய சக்தியா மாறு. நீயே பரம்பொருந்தியோட பஞ்சபூத சக்தியை உன்கிட்ட இருக்கே, அந்த எல்லா கடவுளுடைய அதீத சக்தி இருக்கே, பிரபஞ்சத்தோட ஆற்றல் இருக்கே, நீயே காளியாய் மாறுவாய், நீயே உருவமாய் எழுந்து நிற்பாய், அழிப்பாய் அந்த அரக்கனை. உண்மையிலே இருக்கின்ற அரக்கனை நீ பிரம்மாண்ட உருவம் எடுத்து சீக்கிரம் அழிப்போம். அந்த வார்த்தையில் உன்னை கொள்ளலாமா? பரம்பொருளே நீதானே அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரனே என்ன செய்கிறாரு, அந்த காளியை உடனே வர்ணிக்க ஆரம்பித்த உடனே தண்ணி அறியாமல் அந்த காளியோடைய வார்த்தைகள் அது அந்த காலில் ஒழிக்க அந்த அரக்கனுடைய அவதூறான வார்த்தைகள் அப்படியே கூணி குறுகி சின்னதான காளி கிடுகிடுன்னு பால காளியா அப்படியே உருவம் மாறவோ கிடுகிடுன்னு ஈஸ்வரன் அவளை வர்ணித்த உடனே ஆவேசத்தை கொடுத்த உடனே அப்படியே பிரம்மாண்டமாக உருவெடுத்து உடனே அந்த அரக்கனை அழிச்சிடுறாங்க. இதுதான் தத்துவம். இதை தான் பேராசிரியர் பர்வீன் சுல்தான் சொல்கிறாங்க. ஒரு மனிதன் ஆணோ பெண்ணோ உன்னை அழிக்கிறாங்க அப்படின்னும் போது அவங்களோட எல்லா விதத்தையும் பிரயோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னா கடைசியாக அவங்க உன்னை அழிக்கிறதுக்கு ஒரே ஒரு ஆயுதம் என்ன அப்படின்னா வார்த்தை. யாகாவராயின்னு நாகாக்க அப்படிதான். அந்த வார்த்தை மாதிரி மிகப்பெரிய ஒரு ஆயுதம் ஒருத்தர் அழிக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. எல்லாம் மகாபாரதமாக இருந்தாலும் ராமாயணம் மிகப்பெரிய இதிகாசங்களாக புராணங்களாக சங்க இலக்கியத்தில் இருக்கின்ற பல அழிவுகளாக இருந்தாலும் எதுவும் எங்கேருந்து வருது அப்படின்னா அந்த வார்த்தை. அந்த கண்ணகியுமே அந்த சீரிய வார்த்தைகள் தானேங்க. கொடுங்கோலா, இந்த தீய நீதி தவறிட்டாயே, உன்னுடைய குற்றம் அழிவதாக உடனே அவங்க தலையில் இருக்க கிரீடம் விழுறது. நீதி தவறிய உன்னுடைய அந்த அரசாட்சியில் உன்னுடைய அரியணை அழிவதாக உடனே அந்த அரியணை பத்திக்கிறது. இந்த மாதிரி ஒரு நாட்டை ஆளுகின்ற ஒரு மன்னன் நடுநிலை தவறிய இடத்துல இந்த இடத்த மதுரை மகரமே தீப்பற்றி எரிவதாக அக்னி எரிக்கிறது. அப்போ வார்த்தை வந்து மிகப்பெரிய அக்னி. அந்த வார்த்தை என்ற மிகப்பெரிய அக்னியை நீங்கள் எப்படி வாங்கிக்கிறீங்கன்றதான் அர்த்தம். அந்த அக்னியை நீங்கள் வந்து வாங்கிட்டு அப்படியே தோண்டு போய் அவங்களை எதிர்த்து போகிறாங்கன்னா அந்த வார்த்தையின் அக்னிக்கு நீங்கள் எதிர்த்து போராடவே முடியாதுங்க. அந்த வார்த்தையின் அக்னியை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அப்படியே கிடையாது தீனில் தூசாகும் செப்பேலூர் என்பது அப்படியே வாங்கி போட்டுக்கோங்க. சார் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு, தீமிதி எதுக்காக அப்படின்னு கேட்டிருக்காரு. எதுக்காக தீமிதி எடுக்கிறாங்கன்னு கேள்வி கேட்டிருக்காங்க. அப்போ இந்த தீநீர் தூசாகும் செப்பேல் ரொம்ப அதை சொல்கிறேன். அதனால் வார்த்தைகன்றது மிகப்பெரிய அக்னி. அது வேதத்துக்குள்ளே போகும்போது அக்னி ஓமகுண்டத்தில் போகும்போது அது மிகப்பெரிய பிரபஞ்ச சக்தி. ஆனால் நமக்குள்ளே வரும்போது அது மிகப்பெரிய அழிவினுடைய ஆற்றல். அப்போது யார் ஒருவர் உன்னை வார்த்தையால் அழிக்கிறார்களோ அப்படின்னும் போது அந்த இடத்துல நீங்கள் அந்த வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா நம்மளே அழிச்சிடும். ஆனானப்பட்ட பராசக்தியாக உருவெடுக்கிற பயம் அண்டமா காளியாக இருக்கின்ற காளிக்கே அந்த கதினா சாமானியர்களுக்கு என்னங்க? கர்மா முதல்ல வார்த்தை வழியாக தான் துரட்டும். தீய சக்தி நம்மளை வார்த்தை வழியாக தான் துரத்தும். அந்த நேரத்தில் தோண்டு போகாமல் இருக்கணும் அப்படின்னா அதற்கு மிகப்பெரிய ஒரு சக்தி யார் அப்படின்னா வலிமை வராகி, ஓம் வஜ்ரகோஷ வராகி, அஸ்வரூடா வராகின்னு மனசுக்குள்ளே ஜபிச்சுட்டே இருங்க. வராகியமாக வார்த்தைகள் என் மேல் கடைகளாக வருது நீங்கள் பார்த்துக்கோங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, சருன்னு வார்த்தைகளை அம்பை வாங்கி அவங்க தான் போர்க்கடவுளாச்சே, அவங்க தான் கொற்றவையாச்சு, கொற்றவை காளியாக கூப்பிடணும் அந்த அம்மாவை. அப்போ கிடுகிடுன்னு வருவாங்க. லலிதா பரமேஸ்வரி மேலே வர அம்பை அவங்க குதிரையை ஓட்டிகிட்டே வர அவங்க மேலே இருக்க அம்புகடம் வாங்கி அம்பரை அதில் அடுக்கிப்பாங்களாம். அந்த மாதிரி நம்ம மேலே வர வார்த்தைகள் கணைகள் எல்லாம் வராகியம்மா பக்தர்கள் நம்ம வந்து வராகியம்மா கிட்ட விட்டுட்டோன்னா அவங்க கிடுகிடுன்னு அம்பை வாங்கி போட்டுப்பாங்க. அதில் அவங்களுக்கு தெரியும் அந்த அம்பு வந்து அவங்களால வருதா எதிரிகளால் வருது, எய்தவன் இருக்க அம்ப நோவானே. எங்கேயோ எய்தவன் வந்து இவங்க உடம்புக்குள்ளே பூந்து செய்வன மூலயமா துஷ்பிரகை மூலமாக கண்டிஷ்டி மூலம் வராங்கன்னா அப்போ உடனே என்ன பண்ணுவாங்க, அதை வாங்கி அம்பரை
துணியில் போட்டுவாங்க. இல்லை அவனே எதிரி, அவனே கெட்டவன், அவனே அழிக்கக்கூடியவன், அவனை அழிச்சாதான் அந்த இடமே அழியும், அந்த அந்த நல்லவங்களை தப்பிப்பாங்கன்னா வர அம்பை அவங்களே வாங்கி அதில் திருப்பி அடித்து விட்டுருவாங்க. கெட்டவங்களாக இருந்தால் அவங்கள நம்ம திருப்பி அவங்க மேலே அடிச்சிடும், அவங்களோட முடிஞ்செடுத்த. அப்படி இல்லைன்னா கெட்டவங்க அந்த நல்லவங்க மேலே ஏவி அந்த வார்த்தைகள் உங்கள் மேலே வருதுன்னா உடனே என்ன பண்ணுவாங்க, அந்த சக்தியை வாங்கி அம்பரதனை போட்டு எதிரியை வந்து அப்படி நம்மளை அழிக்க வர தூண்டி விடப்பட்ட எதிரியை வந்து அடக்கிடுவாங்க. அவங்களால நம்மளை பார்த்தா கூட பேச முடியாது. கெட்ட நேரம் வந்து அப்படின்னா ஒரு கேழநாட்டு சனியோ அஷ்டம சனியோ அது மாதிரி வந்தால் அவங்க வாய்கள் தண்ணி அறியாமல் வார்த்தைகள் கெடுசொல் தானுங்க வரும், தீய சொற்கள் தான் வரும். அதுதான் அதோட வெளிப்பாடே. எங்கே அந்த சனியன்ற அந்த வார்த்தையை சொல்ல ஆரம்பிக்கிறார், அப்போ தான் சனீஸ்வரன் காத்துட்ருப்பார். அந்த வார்த்தைகள் சொல்லாலும் செயலாலும் செய்கின்ற அந்த சின் பை வர்ச்சு அண்ட் வேர்டு, இது மூலமாக தான் சனீஸ்வர பகவான் உள்ள நுழைவார், கர்மாவை சேர்ப்பார். அந்த நேரத்தில் ஓம் வஜ்ரகோஷ வராகி, ஓம் வஜ்ரகோஷ வராகி, ஓம் அஸ்வருடா வராகி, அஸ்வருடா வராகின்னு கொடுங்க. அவங்க சிங்கத்து மேலே ஏறி உக்காந்துட்டு இல்லாட்டி குதிரை மேலே வந்து சேனாதிபதியை கொற்றவை காலியாக சிங்கத்து மேலே வந்து அப்படியே வந்து நிற்பாங்க. அவ்வளோதான். அந்த நேரத்தில் எதிர்மறை ஆற்றல் எல்லாமே பஸ்மமாயிடும். யாருமே பயப்படாதீங்க, நான் இருக்கிறேன், நான் வருகிறேன் வராகின்ற வார்த்தையை என் மூலமாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த வார்த்தைகள் எனக்கும் பொருந்தும் உங்களுக்கும் பொருந்தும். வராகி அம்மா இருக்க கவலையேன், பயம் கொள்ள வேண்டாம், பதற்றம் கொள்ள வேண்டாம். வராகி அம்மா இருக்கின்றார்கள். அப்புறம் என்ன, அவங்களை வணங்குவோம், வராகி அம்மா வழிபடுவோம். வலிமை வந்து விட்டால் போதும், எத்தனை அஷ்டமா சித்துக்களையும் நம்ம வெல்ல முடியும், அஷ்டமா சித்திகளையும் நமக்குள்ளே வர வைக்க முடியும். பராசக்தி பயம் மாபெரும் பலம் பொருந்திய காளியே எப்படி அரக்கனை வந்து வார்த்தையால் தோண்டு போய் திருப்பி அதே பரமேஸ்வரன் வார்த்தையால் மிகப்பெரிய சக்தியாய் மாறி அந்த அரக்கனை அழிக்கிறாளோ, அதே போல் வராகி அம்மாவே நமக்குள்ளே வந்து பல தீயவையை அழித்து விடுவாங்க. அதனால் அம்மா இன்னைக்கு கொடுத்த ஒரு நல்ல வார்த்தை தான் இந்த சந்திரகிரகணம் பௌர்ணமி. அதுமா உங்ககிட்ட இதை பேசிகிட்ருக்கேன். பயம் கொள்ளாதே, பதட்டம் கொள்ளாதே, நான் வருகிறேன், நான் இருக்கிறேன் வராகின்ற வார்த்தையை அம்மா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. எதுக்குமே தோண்டு போகாதீங்க, எதுக்குமே பயப்படாதுங்க, நம்பிக்கையோடு இருங்க. வராகி அம்மா கண்டிப்பாக உங்களை காப்பாற்றுவாங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள். வராகி அம்மாவோட வலிமையை மகாவராகி டிவியின் மூலமாக பெறுவோம். நமக்குள்ளே இருக்கின்ற நேர்மறை ஆற்றல்களை பெற்றுக்கொண்டே இருப்போம். மீண்டும் வராகி அம்மாவுடன் வலம் வரும் வரை இணைந்திருப்போம் பக்தி பெருங்கடலில். ஓம் சக்தி. ஜெய் கணேஷா, ஜெய் வராகி.